தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளிகள் உதவியாளர்கள் காத்திருக்கும் கூடம், டயாலிசிஸ் சிறப்பு வார்டு கட்டிடம், உள்நோயாளிகள் கட்டண சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட 4,71,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் திறந்து வைத்தனர். தொடர்ந்து 5,40,00,000 ரூபாய் மதிப்பில் நோயாளிகளின் உதவியாளர்கள் காத்திருக்கும் கூடத்தில் சிறப்பு சிகிச்சை பிரிவு, செவிலியர் ஓய்வு கூடம், கதர் இயக்கத்துறை கட்டிடங்களுக்கும் அவர்கள் அடிக்கல் நாட்டினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கொறடா கோவிசெழியன், எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன், எம்பிக்கள் கல்யாணசுந்தரம், சுதா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கல்வித்துறைக்கான தேவையை நான் பூர்த்தி செய்ய என்னோட நாடாளுமன்ற நிதியிலிருந்து பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அனைவரின் ஒத்துழைப்போடு கனவு நிறைவேறட்டும். நம்ம அனைவருடைய வாழ்த்துக்களோடு அந்த கனவோடு சேர்ந்து மிச்சம் இருந்ததுனாக்கா இந்த மருத்துவமனையும் கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. 90% தஞ்சை மாவட்டத்தில் பள்ளி கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டது என்பது முதலில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருக்காக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உரையாற்றிருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கோரிக்கை, ஒரு சிலர் தங்களுடைய கனவுகளையும் இங்கே சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. எது எப்படியாக இருந்தாலும் பள்ளி கல்வித்துறைக்குன்னு வரும்பொழுது வர பணத்தை நான் ஏன் விட்டுக்கிட்டு கொடுங்க. கண்டிப்பாக பிள்ளைகளை படிக்க வைக்கின்றோம். பந்தநல்லூர் என்கின்ற பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வந்தது. ஏதோ ஒரு காரணத்திற்காக அது வேறொரு ஊருக்கு போய்விட்டது. இப்பொழுது அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லாத நிலையில் ஏதாவது ஒரு மருத்துவருடன் கூடிய ஒரு மருத்துவ அமைப்பாவது அங்கே வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கிறார். மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகளும் இன்றைக்கு குரங்கம்மைக்கென்று வார்டுகளும் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில், திருச்சி கியாபி விஸ்வநாதம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில், கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில், அதேபோல் மதுரையில் ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கு குரங்கம்மைக்கான சிறப்பு வார்டுகள் தயார் நிலையில் இருக்கிறது. என்றாலும் தமிழ்நாட்டில் குரங்கம்மைக்கான பாதிப்பு இல்லை என்பது நாம் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொள்ளுகிற அளவுக்கான செய்தி என்பதை நேரத்தில் எடுத்து சொல்லி